தொடக்க உரை. என்னோட பேர் பாக்கியராஜ், விருதுநகர்லேருந்து கனெக்ட் ஆகியிருக்கேன். நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு கேஸில் நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு 1000 லட்சம் கோடீஸ்வரனை, அதில் கூட லட்சம் கோடீஸ்வரர்களை நிச்சயமாக உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கடந்த 90 நாட்களுக்கு மேலாக முழு மனதோட பிபிஏ ஸ்பீடுகேஷனுடைய இந்த ப்ராஜெக்டில் வாழ்கிறோம் அப்படின்றதா உண்மை. இந்த மீட்டிங்கில் இன்னைக்கு வந்திருக்கின்ற நபர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கை மாறிடாதா? நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சிடாதா? கடந்த கால வாழ்க்கைகள் எப்படி இருக்கு? இந்த வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர் இந்த வாய்ப்பை சொன்ன உடனே நானும் என்னோட நேரத்தை ஒதுக்கி நான் வர்றேன். என்னோட குடும்ப பொருளாதாரம் மாறணும் அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருப்பீங்க. உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை அழைச்சிட்டு வந்த உங்களுடைய குரு அப்படின்னு தான் சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குருன்றவங்க வழிகாட்டுறவங்க தான் குரு, வாய்ப்பை கொடுக்குறவங்க தான் குரு, வாழ்க்கையை கொடுக்குறவங்க தான் குரு. அப்படி உங்களை அழைச்சிட்டு வந்த உங்களுடைய குருக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க்கைய 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு, காலையில வாங்கிக்கலாம், நான் நல்லா வாழணும், என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், என் சொந்த பந்தத்தோட நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அது என்ன அப்படின்னா பொது வாழ்க்கை. என்னோட குடும்பமும் நல்லா இருக்கணும், இந்த நாட்டில் உள்ள நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொது வாழ்க்கையும் ஒன்று. இந்த ஆகஸ்ட் 15 அப்படின்றது நிச்சயமா உலக வரலாற்றுல மறக்க முடியாத மாதங்கள் என்னன்னா ஆகஸ்ட். இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. உண்மையிலே அட்வான்ஸ் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திரத்திற்காக எத்தனை தலைவர்கள் இந்த மண்ணுல போராடி அவர்களுடைய உயிர், அந்த ஆன்மா இங்க உலாவிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே உணர்வு பூர்வமா தெரியும். ஏன்னா நம்ம படிச்ச வரலாறுகிற அப்படி. அப்ப நம்ம வாழ்ந்திருப்போமா அப்படின்னா பள்ளிக்கூடத்துல பாட புஸ்தகத்துல நம்ம படிச்சிருப்போம். அப்படி அந்த வரலாற்று சிறப்பு மிக்க காலங்கள்ல தேசிய தலைவர்களோட வாழ்ந்த அவர்களுடைய வாரிசுகள், அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம பிபிஎஸ் ஸ்பீடுகேஸ்ல உலாவிட்டு இருக்காங்க அப்படின்றதா உண்மை. ஆக இந்த சுதந்திரத்திற்காக போராடின அத்தனை தலைவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் எப்பயுமே. அடுத்தபடியாக நம்மளும் 5 வருஷமா இல்லை, 10 வருஷமா இல்லை, 15 வருஷமா நம்ம ஒரு சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கோம். என்ன சுதந்திரம் அப்படின்னா பொருளாதார சுதந்திரத்திற்காக நம்ம போராடிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி இந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தா கிடைக்கல. இதான் உண்மை. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னொருத்தட்ட கடன் வாங்குறது, ஆசைகள் இருந்தாலும் கூட அதை முக்கால்வாசி கட் பண்ணிட்டு கால்வாசி ஆசையை மட்டும் நிறைவேற்றிக்கிறது. உணவு, உடை, இருப்பிடம் இது தேவையான ஒன்று. 2வது இருக்கக்கூடிய ஒரு நல்ல பைக்கு, காரு, ஒரு மெடிக்கலில் நல்ல ட்ரீட்மெண்ட்டு அப்படின்றது 2வது ஒரு முக்கியமான ஒன்று. 3வது தான் பார்த்தீங்கன்னா நகை நட்டு, இடம் வாங்கி போடுறது எல்லாமே. அப்படி பிரித்தோம் அப்படின்னா இந்த பொருளாதாரம் சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கா, அதை நம்ம அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தா அடையலை. ஆனால் இது வரைக்கும் கிடைக்காத இந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் 15 மே மாதம் 4ஆம் தேதியே கிடைச்சிருச்சு. அது ஆகஸ்ட் 15 இன்னொரு படிக்கல் மேலே போய் ஒரு மிகப்பெரிய உச்சத்தின் ஒரு பொருளாதார சுதந்திரம் நமக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. அன்னைக்கு நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்பீடு கிரிப்டோட லான்ச்சிங், 2வது இன்னைக்கு நம்ம பிபிஏல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உதவி பெறு திட்டம். இந்த திட்டத்துக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஓகே, வாங்க இந்த ஆகஸ்ட்ல நம்ம சுதந்திரம்
அடைஞ்சதுக்காக போராடின அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி கடன் செலுத்திட்டு நம்ம இந்த ஆண்டுல 2024 ஆகஸ்ட்ல பொருளாதாரம் சுதந்திரம் அடைவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பணம் வேணும் சார். பணம் இருந்தாவே நம்ம மூச்சை விட முடியும். பணம் இருந்தா தான் சார் மூச்சே விட முடியும். கொஞ்சம் சத்தமா பேசணும்னா நிச்சயமா பணம் வேணும். இந்த உலகத்துல பணம் தான் எல்லாமே. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு. பணம் இல்லைன்னா வாழ்க்கையே முக்கியம் இல்லை அப்படின்றத அர்த்தம். அதனால இன்னைக்கு பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சு தன்னிறைவான நமக்கு வேணுங்கிற பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான நிறைய அனுபவங்களை வாய்ப்புகளை தேடி தேடி அலைஞ்சிருக்கோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, பொருளாதார சுதந்திரத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் உதவி கொடு உதவி பெறு. அந்த திட்டத்துக்குள்ள இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி இங்கே பணம் கிடைக்குது, எப்படிப்பட்ட பணம் கிடைக்குது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய மனம் எல்லாமே இங்கே இருக்கட்டும். உடல் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உங்களுடைய மனம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் பேசுகிற அந்த வார்த்தை யாரோ ஒருத்தருக்கு மனசில் பதியும் அப்படின்னா, எல்லாருக்குமே பதியும், மனசில் பதியும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் நிச்சயமாக மேலோங்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வெல்கம் டு பிபிஏ ஸ்பீட் கேஸ். சார் ஸ்கிரீன் சார் அதா ஓகே. வெல்கம் டு பிபிஏ ஸ்பீட் கேஸ். இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ் அப்படின்றது மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்டினுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா, பல தலைவர்களுடைய மனதில் உதிச்ச ஒரு நல்ல எண்ணங்கள் படைச்ச மனம் படைச்ச மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ் அப்படின்றது. இந்த பிபிஏ ஸ்பீட் கேஸ்ல யாருங்க ஓனர் அப்படின்னா, நீங்க தான் ஓனர். ஒரே ஒரு 1000 ரூபா டொனேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருமே ஓனர். அது என்னங்க 1000 ரூபாயில எப்படிங்க ஓனர் ஆக முடியும் அப்படின்னா, நிச்சயமா ஆக முடியும். ஒரு ஓனர் ஆகணும் அப்படின்னா நிறைய மேன் பவர் இருக்கணும், நிறைய முதலீடு போடணும், நிறைய டைம் எடுத்து ப்ரொடக்ஷன் ஆகுதா, அது சேல் பண்ணணும், அதை விற்கணும், அப்புறம் தான் ப்ராஃபிட் வரும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு 1000 ரூபா டொனேட் பண்ணால் ஓனரா? ஆமாங்க. பிபிஏ ஸ்பீடு கேஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தருமே ஓனர் அப்படின்றதான் உண்மை. நம்ம கால் மேலே கால் போட்டுட்டு அக்கௌண்ட்டில் பணத்தை வாங்குறது தான் நமக்கு வேலையே. ஓனர் என்ன செய்வாங்க? நிறைய வேலை செய்வாங்க. அங்கே அந்த ஓனருக்கும் நம்மளுக்கும் ரொம்ப வித்தியாசம் என்னென்ன, வேலையே பார்க்காம ப்ராஃபிட்டை, வருமானத்தை, உதவிகளை மட்டும் வாங்கிட்டே இருக்க போகிறோம். அப்போ ஓனருக்கும் ஒரு படி மேலே. அதனால தான் பி யுவர் ஓன் பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்பீட் கேஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மற்ற திட்டங்களுக்கும் நமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கம்பெனி கிடையாது, இங்கே ஓனர் இல்லை. என்ன சார் இப்போ தான் ஓனர் நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ ஓனர் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதாவது இங்கே ஒரு ஓனர் கிடையாது. அப்போ எத்தனை ஓனர் இருக்காங்க? ஜாயின் பண்ணுற அத்தனை பேருமே ஓனர் தான். இன்னைக்கு 17,000 ஓனர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு 1,00,000 பேர் வருவாங்க, நாளைக்கு 1 கோடி பேர் வருவாங்க. அவ்வளோ பேரும் ஓனர் தான். ஒருத்தர் இயக்குற நிறுவனம் இது இல்லை அப்படின்றதான் உண்மை. அடுத்து இதுக்கான ஆஃபீஸ் எதுவுமே கிடையாது. கம்மிங் சூன் வேலூரில் இதுக்கான ஆஃபீஸு நம்ம நல்லதே நடக்கும் அறக்கட்டளையினுடைய ப்ராஜெக்ட் தான் இது. அதனால விரைவில் நமக்கு வேலூரில் ஆஃபீஸ் வர இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அடுத்து நம்ம இங்கே வாங்குற ஒவ்வொரு உதவிக்கும் சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கட்டணுமா அப்படின்னா இல்லை. முழுக்க சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறோம், பட்டு சார்ஜே கிடையாது. நிறைய இடங்களில் 15%, 20% அது மாதிரி சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. இங்கே சர்வீஸே இல்லை. ஏன்னா மக்கள் டு மக்கள் தான் இந்த பண பரிமாற்றம், இந்த உதவிகள் போய் சேருது. அதனால இது நிறுவனம் இல்லாததுனால இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா? என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கடந்த கால வரலாற்றில் எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்போம். ஒரு சில பேர் தெரியல அப்படின்னா ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் அதை டெமோ பண்ணி டெஸ்ட் மோனியில் கொடுத்து அந்த பொருளை வாங்க வைக்கிறது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்.
ஒரு ஒரு கடைக்காரருக்கு கிடைக்க வேண்டிய லாபம் அது போகாம இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ற அத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படி அதான் நெட்வொர்க். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. ஏன்னா இங்க ப்ராடக்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 100% டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சின்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இங்க இந்த ப்ராஜெக்ட்ல 4ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எந்த எந்த நபர்கள் எந்த இடத்துல இருக்காங்க, எவ்வளவு இன்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஓப்பனா எல்லாருடைய பேஜையும் ஐடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கப்படும். அப்படின்ற அளவுக்கு ஒரு 100% டிரான்ஸ்பரன்சி உள்ள ஒரு ஹெல்பிங் ப்ராஜெக்ட் உலகத்திலேயே பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தான் அப்படின்றதா உண்மை. சரிங்களா? ரைட். இது முழுக்க முழுக்க 100% சிஸ்டம் ஒர்க். இங்க யார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, நானோ நீங்களோ இல்லை, ஒரு 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 நபரை நம்ம வேலைக்கு அமர்த்தி அவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்து செய்ய சொல்றது இல்லை. இது 100% கம்ப்யூட்டர் தான் அந்த ஒர்க் பண்ணுது, சாஃப்ட்வேர் தான் அந்த ஒர்க் பண்ணுது. கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லிடுவோம், அது தன்னோட கடமையை சிஸ்டம் தன்னோட கடமையை செய்யும் அப்படின்றதா உண்மை. சிஸ்டம் ஒர்க் அப்படின்றதா முழுக்க முழுக்க உண்மை. இங்க 100% பேமெண்ட் மெத்தடு. ஏன் அப்படின்னா மக்கள் டு மக்கள். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஒரு நபர் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ்ல எக்ஸ் உறுப்பினருக்கு டொனேட் பண்ணுவாரு. இன்னைக்கு ஜாயின் பண்ற நபருக்கு அடுத்து வரக்கூடிய நியூ பெர்சன் வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஆக இங்க மக்கள் டு மக்கள் தான் பணம் போகுது. அப்ப உதவிகள் அப்படின்றது மக்களால மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுது அப்படின்றதா உண்மை. இந்த டிரான்ஸ்பரண்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிகாலையில 4:30 மணிக்கு 4:30லேருந்து 5 மணி வரைக்கும் மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற தலைப்புல நம்மளுடைய டாக்டர் ஜி.கே. சாமி சார் அவர்களுடைய ஒரு ஜூம் மீட்டிங்ல மருந்தில்லா மருத்துவம் நடக்குது. அதை தொடர்ந்து ஸ்பீட்கேஸ், ஸ்பீடு கிரிப்டோ, அதுல வரக்கூடிய சந்தேகம், கேள்வி, விளக்கம் எல்லாத்தையும் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட கேள்வினாலும் கேட்கலாம். அந்த அளவுக்கு காலையில 4:30 5 மணிக்கு உட்காந்து அந்த கேள்விகள் கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கு அப்படின்றதா உண்மை. இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு 1000 ரூபாய் நம்ம டொனேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அது நமக்கு என்ன மாதிரி கிடைக்க போகுது அப்படின்னா 153 மடங்கு நமக்கு உதவியா திரும்ப கிடைக்க போகுது அப்படின்றதா உண்மை. அது போக 4 லெவல்ல நமக்கு அப்கிரேட் இருக்கு, 4 லெவல்ல நமக்கு இன்கம் இருக்கு அப்படின்றதா உண்மை. அப்கிரேட்ல 4 லெவலுக்கு நமக்கு ஸ்பான்சர் இன்கம் வரும் அப்படின்றதா உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு பல லட்சங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபெர்த் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ரீபெர்த் என்ன அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஐடி மல்டிபிள் ஐடி ஆகிட்டே இருக்கும். அது 8 மடங்குல குரோத் ஆகிட்டே இருக்கும். அப்படி நமக்கு அதுல ஒரு இன்கம் இருக்கு அப்படின்றத உண்மை. அதே மாதிரி இங்க ஒர்க் பண்ணா இன்கம், ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் அப்படின்றது நம்ம ஜாயின் பண்ணி 2 நபர்ல கொடுத்துட்டாவே நம்ம ஆட்டோ ஃபில்லிங்ல போயிடுவோம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அந்த மாதிரி ஒரு இன்கம் கிடைக்கும். அது போக நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை அறிமுகப்படுத்துறதுனால இங்க டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது இருக்கு. அந்த அடிப்படையில ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா 12,500 ரூபாய் நமக்கு இன்கம் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஸ்பெஷல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ்ல ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம். 1000 ரூபாய் டொனேட் பண்ற யாருக்கு பண்றோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கிற சேர்ந்திருக்கிற பிபிஎஸ் ஸ்பீட்கேஸுடைய பழைய உறுப்பினருக்கு தரப்போறோம். 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம். நம்ம உதவியை அவர் அக்செப்ட் பண்ணிடுவாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ்ல உள்ள நுழையிறதுக்கான பூட்டு சாவி நம்மகிட்ட தான் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு பூட்டு சாவியும் இங்க கொடுக்கப்படும். யூசர் நேம், ஐடி நமக்கு கொடுக்கப்படும். அதுல எல்லா தகவல்களும் நமக்கு யார் பணம் அனுப்புறாங்க, எவ்வளவு அனுப்புறாங்க, எவ்வளவு பணம் வருது, A to Z நம்ம எத்தனை பேர் சேர்த்திருக்கோம், A to Z தகவல்கள் நம்ம வீட்டிலேயே பாத்துக்கலாம். நம்ம பூட்டு சாவி திறந்து நம்மளுடைய அறையில நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இப்ப ஒரு 1000 ரூபாய் நம்ம டொனேட் பண்றோம். நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 2 நபர்கள் இருந்து 1000 வீதம் 2000 ரூபாய் நமக்கு உதவியா கிடைக்கும். இந்த 2000 ரூபாய் மொத்தமா கிடைக்குமா அப்படின்னா மொத்தமா கிடைக்காது. ஒரு 1000 ரூபாய் முதல்ல நமக்கு உதவியா கிடைக்கும். அதுல ஒரு 750 ரூபாய் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். இன்னொரு 1000 ரூபாய் தொடர்ந்து அப்கிரேட் பண்ணணும். இன்னொரு 1000 ரூபாய் டொனேட் நமக்கு வரும். அதையும் எடுத்து திரும்பி ஒரு 750 ரூபாய் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஆக 2000 ரிசீவ் பண்ணி 1500 ரூபாய் நம்ம அப்கிரேட் பண்ணணும். இந்த 1500 எதுக்காக அப்கிரேட் பண்றோம் அப்படின்னா 2ஆம் நிலையில நம்ம உதவியை வாங்குறதுக்காக. முதல் முறையாக நம்ம கையில இருந்து ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் 2000 ரிசீவ் பண்றோம். 2வது நிலையில நம்ம உதவி வேணும் அப்படின்னா
அந்த 2000த்துல 1500 நம்ம அப்கிரேட் பண்றோம். இந்த 2000த்துல 1500 போக நமக்கு ஒரு 500 இந்த பிரபஞ்சம் நமக்கு முதல் நிலையில ஒரு ப்ராஃபிட்டா ஒரு உதவியா நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இது ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1500 டொனேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி 4 நபர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு 1500 வீதம் 6000 உங்களுக்கு உதவியா கிடைக்கும். அப்ப இந்த 6000 மொத்தமா கிடைக்குமா அப்படின்னா மொத்தமா கிடைக்காது. முதல்ல ஒரு 2500 உங்களுக்கு வரும். இந்த 2500 எப்படி வரும் அப்படின்னா ஒரு 750 750 750 250 இந்த மொத்தமா அமௌண்ட் வராது. 750 அந்த மாதிரி கேட்டகரியில தான் பேமெண்ட் வரும். அப்ப முதல்ல வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம 3வது நிலைக்கு அப்கிரேட் பண்ணணும். கையில இருந்து பண்ண போறது இல்லைங்க. நமக்கு வந்த பணத்தை 3வது நிலைக்கு நம்ம அப்கிரேட் பண்றோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐடி ரீபெர்த் ஆகும். ஐடி ரீபெர்த்னா என்ன அப்படின்னா முதல்ல நம்ம 1000 ரூபாய் கையில இருந்து டொனேட் பண்ணியிருந்தோம். இப்ப சிஸ்டம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும். அதுல நீங்க ஒருத்தருக்கு 1000 ரூபாய் டொனேட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு ஐடியா கிரியேட் ஆயிரும். முதல்ல எப்படி 1000 ரூபாய்க்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிடுச்சோ அதே மாதிரி இதுக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நமக்கு கிடைச்சிரும். இதன் மூலமாகவும் பல மல்டிபிள் இன்கம் இதே மாதிரி தொடர்ந்து கிடைக்கும். சரி, அப்ப 1000 ரூபாய் அப்கிரேட் 2500 அப்கிரேட் பண்ணிட்டோம், 1000 ரூபாய் ரீபெர்த்துக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு 500 ரூபாய் இந்த இடத்துல போயிடும். இப்ப என்னாச்சு, 6000 ரூபாயில 4000 வச்சா மிச்சம் உங்களுக்கு 2000 ரூபாய் அந்த பிரபஞ்சம் ப்ராஃபிட்டா உதவியா கொடுக்கும். ஆக 6000 ரூபாய் செகண்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் நமக்கு பிரியுது. 3வது ஸ்டேஜ் இப்ப நம்ம 2500 அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதனால 3வது ஸ்டேஜ்ல 2500 வீதம் 8 நபர்கள்ட்ட இருந்து 20000 ரூபாய் நமக்கு வரும். 8 நபர்கள்ட்ட இருந்து 2500 வீதம் 20000 நமக்கு வரும். இதுல முதல்ல வரக்கூடிய 10000 ரூபாய் அப்படின்றது 4ஆம் நிலைக்கான அப்கிரேடு. இதை நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு 2 ரீபர்த் ஐடி நமக்கு கிடைக்கும். எப்படி இப்போ செகண்ட் லெவலில் ஒரு ரீபர்த் ஐடி கிடைச்சு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு நம்ம பேர்ல 2 ஐடி கிரியேட் ஆகும். 2 நபர்களுக்கு நம்ம 1000 ரூபாய் வீதம் டொனேட் பண்ணணும். ஆக 10000 அப்கிரேட் பண்ணிட்டோம், 2000 ரீபர்த்துக்கு டொனேட் பண்ணிட்டோம். இப்போ 12000 ரூபா ஆச்சு. ஒரு 2000 ரூபா உங்களை அறிமுகப்படுத்தின உங்களுடைய ஸ்பான்சருக்கு போயிடும். அப்போ 14000 ரூபா ஆச்சு. மிச்சம் ஒரு 6000 ரூபா இருக்கு. இந்த 6000 ரூபா தான் நமக்கு கிடைக்கிற நமக்கு கொடுக்குற இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு ப்ராஃபிட் ஹெல்ப் உதவித்தொகை. நல்லா கவனிச்சிக்கிங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 500 ரூபா கிடைச்சது, 2வது லெவல்ல ஒரு 2000 கிடைச்சது, 3வது லெவல்ல ஒரு 6000 கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு 1000 டொனேட் பண்ணதுக்கு இந்த 3 லெவல்ல மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கிற வருமானம் 8500 ரூபா ஆச்சு. அடுத்து 4வது ஸ்டேஜ் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 16 நபர்கள் மூலமாக 10,000 வீதம் 1,60,000 நமக்கு உதவியாக கிடைக்கும். 16 நபர்கள் மூலமாக 10,000 வீதம் 1,60,000 நமக்கு உதவியாக கிடைக்கும். அதுல முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் 5 ஐடி ரீபர்த்துக்காக நம்ம பேர்ல 5 நபர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் டொனேட் பண்ணணும். செகண்ட் லெவல்ல ஒரு ஐடி ரீபர்த் ஆயிடுச்சு, தேர்ட் லெவல்ல 2 ஐடி ரீபர்த் ஆயிடுச்சு, ஃபோர்த் லெவல்ல 5 ஐடி ரீபர்த் ஆயிருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணதுக்கு நம்ம பேர்ல 8000 ரூபாய் 8 பேருக்கு நம்ம 1000 ரூபாய் டொனேட் பண்ணிருக்கோம். 8 ஐடி நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இந்த 8 ஐடியுமே மல்டிபிளா மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 5 ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டோம், 5 நபர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் 5 பேருக்கு டொனேட் பண்ணிட்டோம். 10,000 நம்மளை அறிமுகப்படுத்தின நம்மளுடைய அப்ளைனுக்கு போயிடும். ஆக 5000 ரீபர்த்துக்கு 10,000 ஸ்பான்சருக்கு அப்போ 1,60,000த்துல நமக்கு 15,000 போச்சுன்னா 1,45,000 நமக்கு இந்த உதவியா அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய மிராக்கிள். ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு 500, செகண்ட் லெவல் 2000, தேர்ட் லெவல் ஒரு 6000, 4வது லெவல்ல 1,45,000 நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு 1000 ரூபாய நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள்ல பாக்கெட்ல இருந்தா பெட்ரோல் போடுறதுக்கே செலவாயிரும். இல்ல நம்ம வீட்டுல கொடுத்தோம் அப்படின்னா 2 நாள் சமையல் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க. இல்ல ஒரு சண்டே வந்துச்சு, இல்ல புதன்கிழமை வந்துச்சுன்னா ஒரு அசைவம் எடுத்து சாப்பிட்டோம்னா 1000 ரூபாய் காலி. அந்த 1000 ரூபாய்க்கு செலவு இல்லாம இல்ல. ஆனா அந்த 1000 ரூபாய் வச்சிருந்தோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், ஏதோ ஒரு செலவுக்காகும். ஆனா பாக்கெட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாள் செலவுக்கான ஒரு பணத்தை நம்ம கொடுக்கறதுனால நமக்கு ஒரே ஒரு 1000 ரூபாய் ஒரு 6ல இருந்து 9 மாசம் ஒரு 12 மாசம் வச்சுக்கோங்க, 1 லட்சத்தி டோட்டலா கிடைக்கிறது 1,53,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்ல, இது நமக்கு கிடைக்கிறது. இது மட்டும் இல்ல, நம்மளை அறிமுகப்படுத்தின நபருக்கு செகண்ட் லெவல் ஒரு 500 ரூபாய், தேர்ட் லெவல் ஒரு 2000, ஃபோர்த் லெவல்ல ஒரு 10,000 ரூபாய்,
நம்மளை அறிமுகப்படுத்தின நபருக்கு 12,500 ரூபாய் அறிமுக கமிஷனா மட்டும், அறிமுக ப்ராஃபிட்டா மட்டும் போய் சேருது. எதுல? நம்ம ஒரே முறை டொனேட் பண்ண 1000 ரூபாயில. அடுத்து அந்த 1000 ரூபாயில 8 ஐடி ரீபர்த் ஆயிருக்கு. 8 பேருக்கு நம்ம 1000 ரூபாய் டொனேட் பண்ணியிருக்கோம். இந்த 8 ஐடி நமக்கு மல்டிபிள் ஆகும். ஆக ஒரே ஒரு 1000 ரூபாயில எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாருங்க. இதுதான் நமக்கு பிபிஐ ஸ்பீடு கேஷ் கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு 1000 ரூபாயில 153 ஆகுது, ஸ்பான்சருக்கு 12,500 ரூபாய் போகுது, 8 ஐடி ரீபர்த் ஆகுது. எவ்வளவு பெரிய மிராக்கிள்! இதோட மட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த 1000 ரூபாய் டொனேட் பண்ணி 153 வாங்கிறோம், 8 ஐடி ரீபர்த் ஆயிருது. அந்த 8 ஐடியும் நெக்ஸ்ட் இயர்ல நமக்கு என்னமா கிடைக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 இன்ட்டு 1,53,000 150 வச்சா கூட ரவுண்ட் ஆப் சொல்றேன். 8 இன்ட்டு 150 வச்சீங்கன்னா 12 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு 1000 ரூபாயில 8 ஐடி ரீபர்த் ஆயிருக்கு. இந்த 8 ஐடியோட ரீபர்த் செகண்ட் இயர்ல என்னமா கிடைக்கும்னா 12 லட்ச ரூபாய் கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம முதல்ல பண்ண 1000 ரூபா தான். இது செகண்ட் இயர்ல. தேர்ட் இயர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 8 ஐடியும் 8 மடங்குல மல்டிபிள் ஆகும். அப்ப நமக்கு 64 ஐடி கிடைக்கும். அப்ப 64 இன்ட்டு 150 வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 98 லட்ச ரூபா கிடைக்கும். இது ஸ்டாப் ஆயிருமா? இல்ல. 8 64 இன்ட்டு 8 அப்படி மல்டிபிள் ஆகி அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும். ஒன் டைம் ஹெல்ப், அன்லிமிட்டட் ரிசீவிங் ப்ராஃபிட். இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ரைட். இதுல நம்ம 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம். நிச்சயமா 2 நபர்கள் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது நம்ம சிஸ்டம் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிருச்சு. அதுல நம்ம தெரிஞ்ச நண்பர்களை 2 நபர்கள் மட்டும்தான் சிஸ்டம் அறிமுகப்படுத்த சொல்லுதா? ஏன் நான் நிறைய பேர் அறிமுகப்படுத்தினா எனக்கு என்ன இன்கம் வரும், என்ன வருமானம் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கும் நம்ம சிஸ்டம் வழி பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, 12 நபர்களை நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரேங்க் தர்றாங்க. 12 நபர்களை நேரடியாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரேங்க் இருக்கு, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நமக்கு ஒரு கிரீடம், ஒரு பட்டம். இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரேங்க் அப்படின்றதான் உண்மை எல்லா இடத்துலையுமே. ஓகே, அப்ப 12 நபர்கள் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர், சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்றது நமக்கு இங்க கிடைக்குது. ஏன்னா இங்க சிஸ்டத்தை தான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். அதனால சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்ற ரேங்க் கிடைக்குது. இப்ப 12 நபர்களை நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்துறதுனால அவங்க மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,50,000 ரூபாய் நமக்கு வருமானமா கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஓகேங்களா? ஒரு ஆளுக்கு 12,500 ரூபாய்னா ஒரு ஐடிக்கு 12,500 ரூபாய்னா அப்ப 12 இன்ட்டு 12,500 150. அதே மாதிரி நம்ம 25 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் மேனேஜர், ஏன்னா சிஸ்டம் தான் ப்ரொமோட் பண்றோம். அதனாலதான் இங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர், சிஸ்டம் மேனேஜர், சிஸ்டம் ஹெட், சிஸ்டம் டைரக்டர்னு சொல்றோம். இங்க எல்லாமே முழுக்க சிஸ்டம் ப்ராஜெக்ட் தான். ஆக 25 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர் அப்படின்ற பொறுப்பு கிடைக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3,12,500 ரூபாய் கிடைக்குது. அடுத்து 50 நபர்கள் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா சிஸ்டம் ஹெட் அப்படின்ற ஒரு ரேங்க் கிடைக்குது. அதுக்கு நமக்கு 6,25,000 கிடைக்குது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறது. செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து 4வது ஸ்டேஜ், முக்கியமான ஸ்டேஜ், சிஸ்டம் டைரக்டர். இந்த சிஸ்டம் டைரக்டர்ன்றது யாரு? 100 நபர்களை நேரடியாக அறிமுகப்படுத்துற எல்லாருமே சிஸ்டம் டைரக்டர். நம்ம நிறைய நிறுவனங்களை பார்த்துருப்போம். அலுமினியம் டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், டைமண்ட் டைரக்டர், அந்த மாதிரி பார்த்துருப்போம். இங்க சிஸ்டம் டைரக்டர், சிஸ்டத்துக்கு தான் டைரக்டர். ஏன்னா அவர் சிஸ்டம் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால 100 பேரை கொடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 12,50,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்குது. இது 8 மடங்குல நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் இன்கம் நீங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப ஸ்பான்சர் இன்கம் நல்லா யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய மிராக்கிளா இருக்கு அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு ரீபர்த் ஐடி 8 ஐடிக்கு 12 லட்ச ரூபா கிடைக்கும், 64 ஐடிக்கு 98 லட்ச ரூபா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு 2-3 இயர்ஸ்ல நடந்துரும் அப்படின்றதான் உண்மை. அடுத்து ஸ்பான்சர் இன்கம் ஒரு 1 இயர்ல 12 நபர்களை நம்ம நிறைய அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு, செகண்ட் லெவல் ஒரு 500 ரூபாய் கிடைக்குதா, தேர்ட் லெவல் ஒரு 2,000 ரூபாய் கிடைக்குதா, ஃபோர்த் லெவல் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதா? அப்ப 12 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா 12 இன்ட்டு 500 6,000 ரூபாய் கிடைக்கும். 12 நபர்கள் அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா
12 500 6000 ரூபாய் கிடைக்கும். அவங்க தேர்ட் ஸ்டேஜ் வரும்போது நமக்கு 12 2000 24,000 ரூபாய் கிடைக்கும். 12 அவங்க 4வது லெவல் வரும்போது நமக்கு 10,000 ரூபாய் வீதம், 12 10,000 1,20,000 கிடைக்கும். ஆக டோட்டல் 1,50,000. இது எல்லாமே 1 இயர்ல நடக்கிறது. அப்ப மாசம் நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குதுங்க? மாசம் 12 நபர்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இயர் எண்டிங்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும்? 1,50,000 கிடைக்கும். 12ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மாசம் 12,500 ரூபாய் கிடைக்கும். அப்ப மாசம் 12,500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 ரூபாய், 350 400 ஆவரேஜா போட்டுக்கலாமா? இந்த 400 ரூபாய்க்கு இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க ஒரு 100 200 எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கிற பையங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். இதுக்கு என்ன ஒரு வேலையும் கிடையாது. ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பேச போறோம், இந்த ஜூம் மீட்டிங் இன்வைட் பண்ண போறோம், இந்த தகவலை கொடுக்க போறோம், ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ண வைக்க போறோம். இதை பண்ண வைக்கிறதுனால 1 இயர்ல 1,50,000 ரூபாய் கிடைக்குது. மாசம் பார்த்தா 12,500 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இது இல்லத்தரசிகளுக்கும் சரி, கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, எனக்கு வயசாகி போச்சு, நான் வெளியில போய் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்களுக்கும் சரி, நிச்சயமா சொல்றேன், இது அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட். சரி, ஓகே. இன்னும் என்ன சார் 12,500 தான் வருமானமா? இது கூட நான் வருமானம் வேணும், என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த 12 × 8 என்ன ஆகும் அப்படின்னா 96 ஆகும் செகண்ட் இயர்ல. அப்ப 96 × 500 நமக்கு 48,000 ரூபாய். அவங்க அடுத்த ஸ்டேஜ் வரும்போது 96 × 2000 1,92,000. அவங்க அடுத்த ஸ்டேஜ் வரும்போது 96 × 10,000 நமக்கு 9,60,000. ஆக மொத்தம் இங்க இந்த இடத்துல நமக்கு 12 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஆக மாசம் நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்துக்குங்க. 12 லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்றத உண்மை. அப்ப மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஐடி 8 மடங்குல 96 × 8 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 768. அப்ப 768 × 500 நமக்கு 3,84,000 கிடைக்குது. அதே 2000 மணிக்கு 768 × 2000 15,30,000 ரூபாய் கிடைக்குது. ஆக டோட்டல் போட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3வது வருஷத்துல ஒரு 96 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஆக மாசம் இந்த இடத்துல ஒரு 2.5 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஆக ஃபர்ஸ்ட் இயர் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல ஜாயின் பண்ணும்போது என்ன வருமானம் கிடைக்குது, செகண்ட் இயர்ல என்னென்ன வருமானம் கிடைக்குது மல்டிபிள் ஆகும்போது, தேர்ட் இயர்ல அது மல்டிபிள் ஆகும்போது என்ன வருமானம் கிடைக்குது அப்படின்னா 3வது வருஷம் நம்ம அக்கௌண்ட்ல மாசம் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்றதா உண்மை. பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா 90 நாளை கடந்திருக்கு. இன்னைக்கு 17,000 பேர் உள்ள வந்திருக்காங்க. இந்த 17,000 பேர் நாளைக்கு 1 லட்சமா பேரா மாறுவாங்க 6 மாசத்துல. அடுத்த ஒரு வருஷத்துல அது 10 லட்சம் பேரா மாறலாம், 50 லட்சம் பேரா கூட மாறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு அப்படின்றதா உண்மை. இதுல என்ன சார் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பெரிய கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு ஸ்கூலுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு சில கண்டிஷன் தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமான கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மொபைலுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். 20 ரூபா கொடுத்து பின்னு வாங்கி தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். நமக்கு பணம் நம்மளை யார் இந்த மீட்டிங் வர வச்சாங்களோ அவங்ககிட்டயும் உங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பணத்தையும் அனுப்பிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டை உங்க கையில கொடுத்துருவாங்க. இந்த 1000 ரூபாய் டொனேஷனா தான் கொடுக்குறோம். அதனால இந்த பணம் திரும்ப பெறப்பட மாட்டாது. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு உதவியா போய் சேர்ந்துரும். அதனால உதவி பண்ண நபர்கிட்ட நம்ம திரும்பி கேட்க முடியாது. ஏன்னா சிஸ்டம் சொல்றவங்களுக்கு தான் நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. அதனால இது நான் ரீஃபண்டபிள் இன்கம். ஒரே ஒரு 1,020 ரூபாயில நீங்க எவ்வளவு இன்கம் பண்ண முடியும் அப்படின்றத பாத்துக்குங்க. இதுதான் கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகேங்களா? சின்ன சின்ன கண்டிஷன் தான் வச்சிருக்கும். ஓகே, இதுல எப்படி ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன சார் வேணும் அப்படின்னா, உங்க அப்ளைனுக்கு என்ன அனுப்பணும் அப்படின்னா, இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நேம், இந்த நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்க பேங்க் பாஸ்புக்ல என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி நேம் இருக்கும். ஸ்ரீதேவின்னு பேர் இருக்கும், ஆனா கூப்பிடுறது தேவின்னு கூப்பிடுவாங்க. நம்ம வழக்கத்துல தேவின்னு கொடுத்துடக்கூடாது. பேங்க்ல ஸ்ரீதேவின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ரீதேவின்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா? இதுதான் முதல் கண்டிஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பருக்கு இன்கமிங் அவுட் கோயிங் வர நம்பரா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு முழுக்க ஃபோன் வரும். சார் வணக்கம், பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருந்து பேசுறேன் சார், ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்றேன் சார், எனக்கு அப்ரூவ் கொடுங்க சார் அப்படின்னு வரும். அப்ப ஃபோன் இன்கமிங் அவுட் கோயிங் கரெக்டா வச்சிருக்கிற ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். இதுக்கு மாசம் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். என்ன நேரத்துல உதவி வரும்னு தெரியாது, ஆனா காலையில 6 to 8 தான் உதவி வரும். அதுல எந்த வித மாற்றம் கிடையாது. ஓகேங்களா?
அடுத்து ஜிபே நம்பர் கட்டாயம் வேணும் அப்படின்றது இந்த இடத்துல உண்மை. ஜிபே, போன்பே இந்த ரெண்டுல எதுனாச்சும் நம்ம கொடுத்துக்கலாம். பேடிஎம் ஒரு சில பேர் கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு பேமெண்ட் பண்றோம், ஒரு மெசேஜ் டெலிவரி ஆகுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா, சார் உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், அந்த யூபிஐ நம்பரோட அந்த ப்ரூஃப் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐடி நம்பரையும் அந்த ப்ரூஃபையும் அந்த நம்மகிட்ட உதவி வாங்கின நபருக்கு நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் அப்படின்னா நிச்சயமா அவர் அதை பார்த்துட்டு அப்ரூவ் கொடுக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்துல நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கதையா பேசிட்டு இருக்காங்க, நிறைய சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டஸ் வந்து அழுக, சோகம் இந்த மாதிரி தான் கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல இருக்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சரி, எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, மெசேஜ் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இந்த 90 நாள்ல வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கே என்னன்னு தெரியல, அவங்களே நம்மளை விரைவில் கூப்பிடுவாங்க, எங்களுக்கு அதிகமான மெசேஜ் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. ஆக இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஒரு பிசினஸை நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றது நமக்கு தேவை. அதே மாதிரி 1000 ரூபாய் டொனேட் பண்றதுக்கும் சரி, ஒரு 20 ரூபாய் பின்னு வாங்குறதுக்கும் சேர்த்தே அனுப்பிடுங்க தயவு செஞ்சு. சார் கொடுக்கறது கொடுக்குறோம், முழுசாவே கொடுத்துடணும். அந்த 20 ரூபா தானே, அப்படி இல்லை. ஒருத்தர் சேர்ந்தா 20 ரூபா, 5 பேர் சேர்ந்தா 100 ரூபாச்சு. அதனால நான் ஒருத்தர் உதவி பண்ண போறேன், என்ட்ரன்ஸ் இவ்வளவுதான், 20 ரூபா கீ, அந்த பின்னு நான் சேர்த்து அனுப்பிடுறேன், சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு 20 ரூபா பின்னுக்கும் சேர்த்து அனுப்பிடுங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஓகே. அடுத்து நம்மகிட்ட நம்ம இந்த மீட்டிங் அழைச்ச நண்பர்கிட்ட இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டீங்க, 1000 ரூபாய் பணம் அனுப்பிட்டீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணுவாரு, அந்த டீட்டெயில் எல்லாம் போட்டு ஐடி கிரியேட் பண்ணுவாரு. கிரியேட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் என்ன அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தின்றது யாரு, நீங்க தான். யாரு புதுசா ஜாயின் பண்றீங்களோ நீங்க தான் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். இந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்திக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் யாருன்னா, உங்களை அறிமுகப்படுத்தின நண்பருடைய நம்பர் தான் அந்த நம்பர், வேற யாரும் இல்ல. இது கிருஷ்ணமூர்த்தியோட நம்பர் இல்ல, இது கிருஷ்ணமூர்த்தி சாரோட நம்பர் இல்ல. கிருஷ்ணமூர்த்தி சார் பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து அவருடைய அப்ளைன் நம்பர். சரிங்களா? இந்த உங்களுடைய அப்ளைன் நம்பர் இது, அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரைட். இப்போ 1000 ரூபாய் அமௌண்ட் எவ்வளவு டொனேட் பண்ணணும்னு காமிக்குது. 1000 ரூபாய் டொனேட் பண்றோம். யாருக்கு டொனேட் பண்ணு காமிக்கும், நல்லா பாத்துக்குங்க. செல்வராஜ் சிமியோன் அப்படின்ற நபருக்கு அவரோட ஐடி நம்பர் போட்டு, அவரோட மொபைல் நம்பர் போட்டு, அவரோட ஜிபே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் முதற்கொண்டு இருக்கும். கீழேயும் அவர் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற நபரா இருந்தா, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நபரா இருந்தா, இந்த மணிக்குள்ள என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்த இடத்துல இருக்கும். அப்ப அவருக்கு நம்ம முதல்ல ஒரு ஃபோன் பண்ணணும். சார் பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல இருந்து நான் இந்த மாதிரி பேசுறேன் சார், நான் உங்களுக்கு 1000 ரூபாய் டொனேட் பண்ண போறேன் சார், நான் டொனேட் பண்ணி நீங்க அப்ரூவ் கொடுக்குற நிலைமையில இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க ஓகே சார், வெல்கம் சார், நீங்க அனுப்புங்க சார், நான் அப்ரூவ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இனி ஒரு சில நேரங்கள்ல அவர் போன் எடுக்கல அப்படின்னா, பக்கத்திலேயும் நமக்கு சப்போர்ட்டிங் யாரு அப்படின்னா, அதுக்கு கீழே ரெட்ல இருக்கும் அவரோட ஸ்பான்சர் நம்பர். அவருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி இவருக்கு நான் பேமெண்ட் பண்ணணும் சார், அவருக்கு போன் ஆப்ல இருக்கு, சுவிட்ச் ஆப்ல இருக்கு, நாட் ரீச்சபிள் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அதை சொல்லிட்டீங்கன்னா அவரு ஏதாவது ஒரு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு, நம்ம உதவியை வாங்குறதுக்கு அப்படின்றதா உண்மை. ஒரு சில நேரங்கள்ல அவங்க அப்ளைன்னு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, பேமெண்ட் வாங்கி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல. ஓகேங்களா? ரைட். அடுத்து நம்ம பணம் அனுப்பிட்டோம், அந்த ப்ரூஃப் அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டோம், ஜிபேல அனுப்பிட்டோம், அவர் ஓகே கொடுத்துட்டாருன்னா கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, இப்படிதான் காமிக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய அந்த பேர் போட்டு அவருக்கு காமிக்கும். ஓகேங்களா? நம்மகிட்ட செல்வராஜ்மியன் சார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இதை காமிக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, கீழே அப்ரூவ்டு அப்படின்னு கொடுப்பாரு. அப்ரூவ்னு கொடுக்கும்போது டைரக்டா கொடுத்துடலாமா, இல்ல மேல ஒரு கொஸ்டின் வரும், கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லிப் மறைஞ்சிரும், நம்ம உதவி அவருக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது அப்ரூவ்டு கொடுக்குற மெத்தடு. சிஸ்டத்துக்காக இந்த அப்ரூவ்டு நம்ம கொடுத்தாகணும். இந்த உதவியை வாங்கி அவர் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றது, அடுத்த ஸ்டெப் எல்லாம் போகும். ஓகேங்களா? ரைட். ஜிபேல பேமெண்ட் பண்ணும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய இடங்கள் ஜூம் மீட்டிங் சார். ஓகே. ஜூம் மீட்டிங் சார். ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்க. ஜூம் மீட்டிங்ல இருக்கும் செல்ல. இந்த ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கிறேன் சார். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. தேங்க்யூ.
மீட்டிங் என்ன நண்பர்களே, இவ்வளவு நேரம் பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் திட்டத்தில் எவ்வாறு நாம் கொடுப்பது உதவி பெறுவது என்பதை மிக தெளிவாக அழகாக திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு நெட்வொர்க் தொந்தரவு காரணமாக அதை நான் தொடருகிறேன். உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த அற்புத திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதன் மூலமாக சார் சொன்ன மாதிரி அந்த 1000 ரூபாய் இந்த அறக்கட்டளையில அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நமக்கு முன் இணைந்த நண்பர்களுக்கு நம்ம உதவும் போது அது படிப்படியாக பல மடங்கு நமக்கு திரும்ப இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு திருப்பி தருது. இந்த திட்டத்தில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த ஒரு திட்டத்தில் மட்டும்தான் நாம் பயணிக்க முடியுமா என்றால் இல்லை. துவக்கத்தில் திரு ஈஸ்வரன் சார் சொன்னது மாதிரி நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை இன்றளவில் ஒரு 5 திட்டங்களை கைவசம் வைத்திருக்கு. அதுல 2வது திட்டம் ஸ்பீடு கிரிப்டோ. அது இன்னும் ஒரு சில வாரங்களில் நம் கைக்கு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. இந்த ஸ்பீடு கிரிப்டோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஸ்பீட் கேஷ்ல எப்படி நம்ம உதவி கொடுத்து பன்மடங்கு உதவி பெறுறோமோ இதை விட 5 மடங்கு கூடுதலாக நமக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஸ்பீடு கிரிப்டோ அமையும். பிபிஏ ஸ்பீட் கேஷ் என்பது இந்தியா முழுக்க நாம் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய ஒரு திட்டம். ஆனால் பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி கொடுத்து அதன் வழியாக நாம் உதவி பெறக்கூடிய திட்டம். அந்த அற்புத வாய்ப்பு நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நமக்கு வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். கனவு இல்லம் என்று அனைவருமே கற்பனையில் ஒரு இல்லத்தை கட்டி வைத்திருப்போம். அந்த கற்பனையில் இருக்கக்கூடிய இல்லம் இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக நமக்கு கிடைக்க போகிறது என்பதை நினைக்கும் போது பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக மகளிர்களுக்கென்று ஒரு ஒரு சிறந்த ஒரு திட்டம். இன்று இந்த மகளிர் குழுக்கள் மூலமாக கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் வட்டி கட்டுவதற்காக புதியதாக கடன் வாங்கி இப்படி கடனுக்கு மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய நம் நாட்டு பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காக மகளிருக்கென்றே ஒரு சிறந்த திட்டம் நமது அமைப்பு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. ஒவ்வொன்றாக நமக்கு வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அடுத்த கட்டமாக அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கல்விக்கான ஒரு திட்டம் என இன்றளவில் கைவசத்தில் 5 திட்டங்களை நமது நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இந்த அத்தனை திட்டங்களிலும் நாம் நம்மை இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்றால் முதல் திட்டமான பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் நாம் இணைந்து நாம் தொடரும் போது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அத்துணை திட்டங்களிலும் நாம் இணைந்து பயணிக்க முடியும். நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குவதன் மூலமாக நம் குடும்பம் எப்படி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகிறதோ அதுபோல நம்மை போன்ற இன்று சிரமத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பல குடும்பங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு நாம் ஒரு கருவியாக உதவியாக இருக்க முடியும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி இனிவரும் காலங்களில் பொருளாதார சிக்கல் இல்லாத ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று உறுதியளிப்போம். நண்பர்களே, இன்று நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கல்லவா? இந்த வாழ்க்கைக்கான காரணம் என்னவென்றால் நேற்று வரை நாம் எடுத்த முடிவு. நாளை எதிர்காலம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் அது சரியான வளமான வசதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது இன்று நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இன்று இந்த கூட்டத்தில் இணைந்து கொண்ட நாம் அனைவருமே இந்த பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாக்கியவான்கள். அதனால்தான் இந்த உலகில் இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் இன்று நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட மே 4ஆம் தேதி துவங்கி இன்று வரை தொடர்ச்சியாக மாலையாகட்டும் காலையாகட்டும் இந்த இணையவழி கூட்டம் நடந்து கொண்டுள்ளது. ஆனால் இன்று நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் நாம் ஒரு பாக்கியசாலி. நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் இது. இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாளை காலை சரியாக 6 மணிக்கு நமது திட்டம் காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரை இயங்கும். இன்று நம்மை அழைத்து வந்த அந்த நண்பரிடம் இந்த கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு எனக்கு நாளை காலை முதல் ஐடி எனக்கு உருவாக்கி தாருங்கள் என்று உரிமையோடு நாம் அவரிடம் சொல்லி நமது பெயர், கைபேசி எண், வாட்ஸ்அப் எண், கூகுள் பே எண் இப்போதே அவருக்கு நாம் கொடுத்து 1020 ரூபாவை நாம் கொடுத்து விட்டால் நாளை காலை
நமக்கு முதல் ஐடி உருவாக்கி தருவார். நமது வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது. கடன் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு காலம் இன்றோடு முடிகிறது. நாளை முதல் ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்று கூறி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வெல்கம் சார், ஈஸ்வரன் சார், வெல்கம்.